நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காடில் இருக்கிற டிப்பு சுல்தானோட ஃபோர்ட். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகலி வியூ. ஸோ இது ஃபுல்லாக அந்த டைமில் வந்து பார்த்தா ஃபுல்லாக முதலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் வந்து முதலைகளில் விட்டுருப்பாங்க. ஸோ தட் யாரும் உள்ளே குதிச்சு நீந்தி கூட வர முடியாது, உள்ளே வர. ஸோ வந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹனுமான் டெம்பிள் ஒன்று இருந்தது. ஒரு இஸ்லாமிக் எம்பையர் இருந்த இடத்துல ஒரு ஹனுமான் டெம்பிள் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அது வந்தது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. இந்த மொத்த கோட்டையுமே வந்து கருங்கல்லால் வந்து நிரப்பியிருக்காங்க. அந்த ஆர்கிடெக்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுரங்க ரூட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லைன்னு நினச்சிட்டு பார்த்தா இங்கேயும் இருக்குது. ஸோ ராஜாக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வழியெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த செங்கல் வந்து நம்ம ஊரில் எப்போ இதெல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் தான் இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாடெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி செங்கல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக கருங்கல் தான், பார்த்தாலே தெரியும் செம்ம ஸ்ட்ராங். ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பாலக்காடில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பு சுல்தான் ஃபோர்ட்டு தான் வந்து போக போகிறோம். ஸோ வந்து போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பஸ்ஸில் தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா உக்கடங்கிற ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம பாலக்காடு ரூட் பிடிச்சி நான் ஃப்ரெண்டு சூர்யா அப்புறம் இசாக்னு ஒருத்த வருவான், அவனுக்கு வேண்டியதான் வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ வந்தனும் நம்ம இங்கேருந்து வருவாரா, அதுதான் ரொம்ப நேரம் ஆச்சுங்க. அவன் வந்தானா டக்குன்னு நம்ம அங்கே போய் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. இவனுக்கு வேண்டியதான் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் பேர் இஷாக், இவனுக்கு வேண்டியதாக ஒரு 1 hour வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உக்கட பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம முன்னாடி வந்துட்டு ஒரு எல்லோ கலர் பஸ் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பாலக்காடு வந்து போக போகிறோம். ஸோ பஸ்ஸு நின்றுட்டு இருந்தோன்னு ஏன்டா இவனை வந்து லேட்டாக வந்து 2 கேள்வி கேட்டு நம்ம பஸ்ஸுக்குள்ளே போய் ஏறி உட்காந்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக அந்தளவுக்கு ரஷ் இல்லை, பட் போக போக கொஞ்சம் ஃபில் ஆனாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஒரு வழியாக பஸ்ஸில் வந்துட்டு ஏறி உட்காந்துட்டோங்க. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு பஸ் ஏறியாச்சு. ஹாய் கைஸ், இது சூர்யா, அது இஷாக்கு. ஸோ வந்துட்டு போகிற ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்துட்டு கேஎஸ்ஆர்டிசியில் வந்து போகல, நம்ம தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ வந்து நீங்களே பார்க்கும்போது தெரியும், முன்னாடி இதெல்லாம் வச்சு தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கால்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கன்ஜஸ்டடாக தான் இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இதெல்லாம் வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். பட் பஸ் நல்லா தான் இருக்குது, நீட்டாக இருக்குது. ஸோ டிக்கெட் வந்து எவ்வளோடா? டிக்கெட் வந்து பார்த்தா 3 பேருக்கு 180 ஆச்சு. அப்படின்னா வந்து ரெண்டு வந்து 60 வருது. ஆமாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த எக்ஸ்பெக்டேஷனோட இந்த ட்ரிப்பை வந்து போகிறோம்னா பைக்கில் தான் போகணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் மெயினாக. சரி, ஷார்ட்டஸ்ட்டாக ஒரு டெஸ்டினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காட்டில் வந்து கோட்டை மைதானம் போய் பார்க்கலாம் இந்த ட்ராவல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் எப்படி இருக்குன்னா, அதுதான் இந்த மாதிரி கன்ஜஸ்டடாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் உட்காந்துருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீட்டுங்கிறதுனால பஸ் வந்து ரொம்ப தூக்கி பவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, தூக்கி போடுது. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா விண்டோ சீட் கிடச்சிது, அதனால அப்படியே நல்லா காற்று வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா கோட்டை மைதானம் போயிட்டு அங்கே கொஞ்சம் இந்த ஜூஸ் ஏதாவது தேவை, லெமன் ஜூஸ் சாப்பிட்டு போயிட்டு கோட்டை மைதானத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பிளானு. ஸோ அங்கே உள்ளே போயிட்டு டீட்டெயிலாக என்னங்கிறது பேசலாம். ஸோ ஒரு விஷயம், பஸ் ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே வந்துட்டு டிக்கெட் வந்து கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. டிக்கெட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா டிக்கெட் சார்ஜஸ் வந்து அஃபோர்டபுள் தான், 60 rupees பெர் ஹெட் அவ்வளோதான் ஆகுது. பட் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா எந்த ஸ்டாப்பில் வேணால் நமக்கு வந்து செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து உள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க செக் பண்ணும்போது டிக்கெட் இல்லை வந்து நம்ம எங்கேயாவது வச்சுட்டு மறந்துட்டோம், 3 பேர் ட்ராவல் பண்ணுறோம், யார்கிட்ட டிக்கெட் இருக்குது அப்படிங்கிறது அந்த கன்ஃபியூஷனில் இருந்தோம்னா, ஸோ டிக்கெட் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 500,000 அப்படிங்கிற மாதிரி பெனால்ட்டி சார்ஜஸ் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ட்ராவலிங்கில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து டிக்கெட்டை கேர்ஃபுல்லாக வந்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்.
ஸோ அவ்வளோதாங்க, நம்ம இப்போ ஓவராலாக வந்துட்டு வாளையார்லாம் கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா வாளையார் ஒரு மெயின் ஸ்டாப், எல்லோரும் வந்துட்டு இறங்கிட்டு இருக்காங்க, நீங்களே பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து இதுதான் அஃபிஷியலாக நம்ம கேரளா வந்துட்டோம்னா இங்கே வாளையார் தான் வந்துட்டு மெயினான ஸ்டாப். டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கேரளா வந்து ஐ மீன் வாளையார் வந்து ஆக்சுவலி கேட்வே பார்டர் அப்படின்னு சொல்லலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஃபஸ்ட்டு ரீச் ஆகணும்னா வாளையார் தான். ஸோ நமக்கு தெரியும் இங்கேயே வந்துட்டு இந்த லாட்ரி டிக்கெட்ஸ்லாம் ஓரமாக சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து வாளையாருக்கு அந்த பக்கம் இருக்காது, வாளையாருக்கு இந்த சைடு ஃபாரஸ்ட், இது வந்து டீர் ஃபாரஸ்ட் டுவர்ட்ஸ் கேரளா வந்து இருக்கும். இது ஃபாரஸ்ட் ஐசாக்கு. இங்கே நிறைய மான்லாம் பார்க்க முடியும். இப்போ கொஞ்சம் ஏர்லியாக வந்தீங்கன்னா இங்கே மான்லாம் பார்க்கலாம். ரோட்லேயே பார்க்கலாமா? இங்கே பார்க்கலாம், இங்கே போயிட்டு இருக்கு முன்னாடி உள்ள. ஸோ இதுதான் மெயின். கேரளா வந்துட்டோம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி லாட்ரிஸ் எல்லாம் வந்து ரோட் சைடில் வந்துட்டு அப்படியே லைனாக சேல் பண்ணிட்டுருப்பாங்க. இது வந்து ஒரு கேரளாக்கான சைட். கேரளாவோட பிரதான பிஸ்னஸ்ஸே லாட்ரி தான். ஸோ கைஸ், கோட்டை மைதானம் ரீச் ஆயாச்சு. ஸோ இறங்க போகிறோம். ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம வந்து கோட்டை மைதானத்துக்கு வந்தாச்சு. சீக்கிரம் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்பாடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுதான் கோட்டை மைதானம். வெயிலுன்னு நினைக்கிறேன்டா, செம்ம வெயில், சரியான வெயில். பஸ்ஸு நம்மளை படுத்துனதை விட கோட்டை மைதானம் நம்மளை எந்த அளவுக்கு படுத்த போகுதுன்னு தெரியல. பயங்கர வெயிலாக இருக்கு. பார்ப்போம். வந்தாச்சு பார்த்தீங்களா, இங்கேருந்து தெரியுதா? இதுதாங்க கோட்டை மைதானத்தோட என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம இறங்கி இதுக்குள்ளே தான் வந்து போக போகிறோம். ஓகே, எல்லாம் எடுத்துட்டீங்களான்னு பார்த்து. எடுத்தாச்சு. எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தாச்சு. ஓகே, பஸ்ஸு ட்ராவல் முடிஞ்சது. ஃபைனலாக வந்து கோட்டை மைதானம் ஸ்டாப்புக்கே வந்து இறங்கிட்டோம். இதுதான் கோட்டை மைதானத்தோட என்ட்ரன்ஸு. பாருங்கள், அப்படியே கோட்டை மைதானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம இப்போ கரெக்டாக பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ முன்னாடி பார்த்துட்டு இருக்க ஆர்ச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்காட் ஃபோர்ட்டோட ஆர்ச்சு. இதுக்குள்ளே போனால் நம்ம டிப்பு சுல்தானோட கோட்டைக்குள்ளே வந்து போயிடலாம். உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. நான் அங்கே போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் சார்ஜஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரேட் சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ட்ரியில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் ஆகும்போது கார் பார்க்கிங், இந்த சைடு பைக் பார்க்கிங் அதுக்குண்டான சார்ஜஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த போர்டை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போய் பைக் கார் வந்துட்டு பார்க் பண்ணிக்கலாம். உள்ள என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு பீப்புள்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. இங்கே பாலக்காடு வரவங்க இங்கே வந்து விசிட் பண்ணிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அதோட ரேட் ப்ரைஸிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோட்டைக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ கீப் வாட்சிங். டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்தாச்சு. 3 டிக்கெட்டு 25 ருபீஸுங்க. ஒரு ஹெட்டு வந்து 4க்கு வந்து பார்த்தோம்னா 25. ஸோ எங்கள் 3 பேர்த்துக்கு வந்து 75 ரூபா ஆயிருக்கு. 200 ரூபா கொடுத்தேன், அவர் 125 ரூபா திருப்பி கொடுத்தாரு. ஸோ உள்ளே போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். இன்னைக்கு டிப்பு சுல்தான் அவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வந்துட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆமாம். சரி, ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட கோட்டை. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா இங்கே முன்னாடி போயிட்டுருக்கிறது பார்த்தீங்களா, இதுதான் அகழி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கெல்லாம் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடியெல்லாம் தாண்டி போனால் ஃபுல்லாக முதலைங்க இருக்குமாம்மா இது ஃபுல்லாக. ஸோ இதை தாண்டி போகிறது வந்துட்டு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் அந்த டைமெல்லாம். ஏன்னா அதே மாரி போனால் வந்துட்டு ஒன்றா முதலை மூலியமாக ஒரு அட்டாக் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே தான் போய் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எப்படிதான் இருக்குது இடம், வெயில் அடிக்குது, செம பொழக்குது. வெயில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்தளவு வெயில் கோயம்புத்தூரில் கிளம்பும் போது 10-10:30 மணி வரைக்கும் பயங்கர நல்ல குளிராக தான் இருந்துச்சு. ஆமாம், இது வந்து இங்கே அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருக்குது. வெயில் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி. பட் வந்து பார்த்தீங்கன்னா என் தண்ணி ரொம்ப நல்லா அவ்வளோ என்ன சொல்கிறது கிளியராக தான் இருக்குது. மெயின்டைன் பண்ணுறாங்க, நல்லா தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ உள்ள ஆமை மீனெல்லாம் வந்துட்டு இருந்தது, அங்கெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ
பார்க்கும்போது தெரியுது அந்த விண்டேஜோ அந்த கல்லெல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் கட்டியிருக்காங்க, கருங்கல் தான் ஃபுல்லாக. இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக வந்து இதெல்லாம் பாருமாப்ல அங்கே உட்காந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு கருங்கல்ல தான் கட்டியிருக்காங்க. ஸோ பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக கருங்கல் தான், பார்த்தாலே தெரியும் செம்ம ஸ்ட்ராங். இதெல்லாம் தாண்டி தான் அட்டாக் பண்ணிட்டு ஆப்போசிட் ஆளுங்க. ஆக்சுவலி நம்ம வந்து என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தா இந்த அளவுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க கருங்கல்ல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போர் தொடுக்கும் காலத்தில் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக இந்த மாதிரி உள்ள யாரும் என்ட்ரு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி இதெல்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து நடந்து போக ஆரம்பிச்சாச்சுங்க. இங்கேருந்து பார்த்தா இங்கே இது மேலே போகலாம். அப்படி இது நான் பார்த்தேன் ஒருத்தர். இசாக்கு இது மேலே வா ஒரு நிமிஷம். ஸோ இங்கே மேலே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் இருக்கு, வந்துட்டு காட்டுறது வந்து பார்த்தேன். அந்த அட்டாக்லாம் வந்து பார்த்தேன்னா இங்கிருந்து தான் மாப்பிள்ள இந்த இதில் சொன்னானுங்க, ஒரு வீடியோவில் பார்த்தேன். இந்த அட்டாக்லாம் இங்கேருந்து மறைஞ்சிருப்பாங்க. மறைஞ்சிருந்து இங்கே அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வழியெல்லாம் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து பறம்போதே அவனுக்கு தெரிஞ்சிடும் எனிமையெல்லாம் வந்தாங்கன்னா இங்கேருந்து பார்த்து அந்த கன்னெல்லாம் வச்சு அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்துட்டு அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி செவரெல்லாம் பார்த்தா நம்மளோட ஹைட்டுக்கு இருக்கு, நம்மளோட ஷோல்டருக்கு இருக்கு. அதுதான் இந்த மறைஞ்சிருந்து தாக்குறதுக்கு வேண்டி அதான் ஒரு கேப். இது ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்களா இஷாக்கு? இன்னும் வந்து பார்த்தீங்களா எந்த வருஷம் கட்டினதோ அதெல்லாம். இந்த ஷார்ட்லாம் கிடைக்காதுடா, மேலே இருந்துட்டுங்க. ஸோ இதுதாங்க இங்கேருந்து பார்க்கும்போது இந்த வியூ வந்து இப்படியே காட்டிடுச்சு சார். ஸோ மேலேருந்து நமக்கு ஒரு ஃபுல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தா இப்படி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் இதுக்கு தான், அட்டாக்கிங்க்கு தான். இங்கேருந்து எனக்கு தெரிஞ்ச அப்போல்லாம் சோல்ஜர்ஸ்லாம் நின்று இருந்திருப்பாங்க. எல்லா இடத்துலையும் ஒரு திட்டு இருக்கு, எனக்கு தெரிஞ்ச அதுக்காக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஃபிளாக் ஏதோ பறக்க விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இந்த கம்பம் இது இருக்குன்னு நினச்சிருக்கேன்டா. அந்த போருக்கு அப்புறம் போர் தொடுக்கிறதுக்கு ஜெயிச்சா இவங்க ஜெயிச்சா போர் கொடி தூக்குறதுக்கு அதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை மேபி சொல்கிறேன், மேபி அதை பராமரித்து இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அதை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இங்கே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த ஏன்ஷியன்ட் எஃபெக்ட். இங்கிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கேருந்து கிளம்பியாச்சு. போகலாம்டா. ஓகே போகலாம். நம்ம வந்து மேலேருந்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு கொஞ்சம் பேர் என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த என்ட்ரி டோர் அது வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள்குள்ளே தான் வந்து போக போகிறோம். ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் ஆனனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோருக்குள்ளே வந்து நீங்கள் போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு ஹனுமான் டெம்பிள் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் உள்ளே போய் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உள்ளே போயிட்டு டெம்பிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஹனுமான் டெம்பிள் இருக்குங்க. ஸோ சூர்யா போய் அங்கே ப்ரே பண்ண போயிருக்கான். ஸோ திப்பு சுல்தான் வந்துட்டு ஒரு சுல்தான்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இஸ்லாமிக் கிங் தான். பட் அந்த ஃபோர்ட்குள்ளே ஒரு நம்ம டெம்பிள் ஒன்று லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அங்கே போய் பார்த்து உள்ள அவன் ப்ரே பண்ண போயிருக்கான். சரியாட்டம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோர்ட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ஹனுமான் டெம்பிள் இருக்குது.
ஸோ அதுதான் போயிட்டு நான் சாமி கும்பிட்டு அப்படியே வந்தேன். பட் அந்த ரிங்கு வந்து பெல் வந்து அடிக்காதீங்க, அவங்க அடிக்கக்கூடாதுன்னு சொன்னார் அவர் அடிக்கும்போது. ஸோ இது என்னன்னு தெரியலிங்க, மலையாளத்தில் எழுதியிருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில சாமி சிற்பங்கள்லாம் இருக்குது. கஜலக்ஷ்மி இது. ஓ, அங்கே வந்து மறுபடியும் ஹனுமான் தான் இருக்காப்புல. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரன் உட்காந்துருக்காரு வந்து பார்த்திங்களா. இவர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்கெட் கொடுத்துட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு உள்ளே வந்து போக முடியும். ஃபோர்ட்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஃபோர்ட்டை ஃபுல்லாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ கைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹனுமான் டெம்பிள் ஒன்று இருந்தது. ஸோ ஒரு இஸ்லாமிக் எம்பையர் இருந்த இடத்துல ஒரு ஹனுமான் டெம்பிள் நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ அது வந்தது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே இருந்தது, நாங்கள் நினச்சே பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தோன்னா டிக்கெட் கலெக்ட் பண்ணுறது வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவராலாக இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா வந்து பார்த்திங்கன்னா இது ஹைதர் அலி பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சோட அந்த ஐடியாலஜியை கேட்டு கட்டப்பட்ட ஒரு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திப்பு சுல்தானோட இந்த ஃபோர்ட்டோட ஓவரால் பில்டிங்கோட பிளான் எல்லாம். ஸோ வந்து இது எப்படி வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோழிக்கோட்லேருந்து ஒரு ராஜா வந்து பார்த்திங்கன்னா அவரோட இங்கேருந்து ஒரு சிற்றரசன் வந்து இதை வந்து காப்பாற்ற முடியாத அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைதர் அலிகிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காப்புல. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி இந்த இடத்த வந்துட்டு அவர் வந்து அவரோட சாம்ராஜ்யத்துக்கு கீழே வந்துட்டு கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவரோட பையன் திப்பு சுல்தான் வந்து டேக் ஓவர் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பின்னாடி ஒரு மியூசியம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து போனால் நமக்கு டீட்டெயில்ஸ் வந்து நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம பேலன்ஸ் வந்துட்டு உள்ளே போய் பார்ப்போம். இன்ஃபர்மேஷன் கேலரி உள்ளே போனோம்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லீவ் யுவர் ஃபுட் வேர் அவுட் சைட். ஸோ செருப்பு வந்து கழட்டி வச்சுட்டு போயிருக்கீங்க. ஸோ உள்ளே வந்தால் இதே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இதுதான் ஃபோர்ட்டோட பிளான் மாப்பிள்ள. சாக்கு இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்துட்டு இதுதான் ஃபோர்ட்டோட பிளானு. கார்டன் ஏரியா நம்ம அப்படியே போய் நின்னோம் இல்லை, கார்டனுக்கு டிக்கெட் வேணும். கார்டன் ஏரியா தான். ஸோ இதான் அந்த ஏரியா. நம்ம வந்து இப்போ உள்ளே இருக்கோம். சப்ஜெயில் இதெல்லாம் அந்த தண்ணி இருந்த இடம், அகழி இருந்த இடம். இது கார்டன் ஜெயில்னு போட்டு சப்ஜெயிலும் இது இன்ஃபர்மேஷன் கேலரி. இப்போ நம்ம நின்றுருக்கிறது இங்கே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்களா இது வந்துட்டு 1766 அந்த பீரியட் கட்டியிருக்காங்க போல். 1766 எக்ஸாக்டாக. ஸோ இதுதான் போர்ட்டோட ஃபோட்டோஸ். இதெல்லாம் நார்மலாக கூகுள் பண்ணாலே கிடைக்கும். பட் இவங்க இதை ஃப்ரேம் பண்ணி நீட்டாக என்ன சொல்கிறது ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக என்ன சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக பழைய கல். நம்ம வந்துட்டு ஃபோர்ட்டோட லைப்ரரிக்குள்ளே வந்தனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு நோட்ஸ் வச்சுருப்பாங்க இந்த ஃபோர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய. அதில் வந்துட்டு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக வந்து சொல்கிறேன். பாலக்காட் ஃபோர்ட் வாஸ் பில்ட் பை ஹைதர் அலி. ஹைதர் அலி தான் வந்துட்டு இந்த ஃபோர்ட்டை வந்து கட்டியிருக்காரு. கரெக்டாக 1766 அந்த வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்காரு. இது வந்துட்டு இது யாரோட ஹெல்ப்பால் வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் அட்வைசர்ஸ் அவங்களோட ஹெல்ப்பால் வந்து பார்த்திங்கன்னா ஹைதர் அலி இந்த பில்டிங் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு. இதோட பிளானிங் எல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். வெளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான கருங்கல்ல நிரப்பப்பட்ட செவுரு, அதுக்கப்புறம் சுற்றி அகழி. ஏன்னா இந்த அகழி முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏன்னா அட்டாக் வராங்க, அந்த அகழி வழியாக வந்துட்டு அவங்க நீந்தி வந்துடலாம்னு நினச்சா அது ஃபுல்லாக முதலைகள்லாம் இருக்கும். ஸோ வந்துட்டு யாருமே எனிமி வந்துட்டு உள்ளே எப்படி நீந்தி கூட வர முடியாது, அந்த மாதிரி ஒரு பிளானிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு கட்டமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா
பிரிட்டிஷாரால் வந்துட்டு 1784 இந்த பீரியடில் வந்துட்டு பிரிட்டிஷார்ஸ் ஒரு டைம் வந்து பாலக்காடு ஃபோர்ட்டை வந்துட்டு அந்த டைம் வந்துட்டு அவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சே வந்துட்டு ஹைதர் அலி அதை மீட்டு அவர் ஆட்சி நடத்தியிருக்காரு. இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நீங்கள் இதை படித்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த லைப்ரரிக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் டீப்பாக படிச்சிங்கன்னா இந்த ஃபோர்ட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னு நான் வந்து காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபோர்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ வந்து உங்களுக்கு தெரியும். அகழி வழியாக வந்து போயிட்டுருக்கோம். இந்த வழியிலேருந்து தான் அப்போல்லாம் ஒரு அட்டாக்கிங்லாம் போயிட்டு இருந்திருக்கும். பார்த்தீங்களா, இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும். இங்கேருந்து எல்லாம் இங்கே ஒளிஞ்சிருப்பாங்க. இங்கே பயங்கரமான ஒரு அட்டாக்கிங் ஏரியா இருக்குடா. எனக்கு நிறைய கப்பிள்ஸ் இருக்கனால வீடியோ சில இடத்துல கட் ஆகும். அது மட்டும் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து ஃப்ரண்ட் எண்டோட சென்டர் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது நான் பார்த்தேன் ஒரு இதில். இதெல்லாம் பார்த்தேன்னா சூர்யா மலையெல்லாம் வரும் பார்த்துருக்கீங்கள, அப்போல்லாம் சோல்ஜர்ஸ் வரும்போது தான் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்குவாங்க. அவனை இப்போ பாதுகாத்து காவலுக்கு நிற்பாங்கள்ல, அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கே மேலே வந்து கன்மேன் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் எப்படி ஒரு காவலுக்கு நிற்பாருன்னு நினைக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. கன்மேனோ இல்லை வில்லு அம்பு ஓட்டுறவரு மேலே நிற்பாருன்னு நினைக்கிறேன். இது மேலே எல்லாம் ஏறி வர்றதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் நான் ஏன் அகலி வந்துட்டு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். ஏன்னா இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சப்போ அங்கேருந்தெல்லாம் வந்துட்டு அட்டாக்கிங்க்கு வருவாங்க. ஸோ இந்த அகலி தாண்டி இங்கே இருக்கிற சோல்ஜர்ஸை தாண்டி தான் இந்த கோட்டைக்குள்ளேயே வந்துட்டு அவனை என்ட்ரன்ஸ் ஆகும். காட்வின் உனக்கு தெரியுதா, இது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குவார்டர்ஸ் மாதிரிடா. ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு அதான் இங்கே அது ஒரு சைட்டு இது ஒரு சைட்டு, அதான் ஒவ்வொரு மந்திரிகளுக்கு கீழே ஒரு இது பிரித்து கொடுத்துருப்பாப்ல. புரியல, அது தெரியல, அது அவ்வளோ எப்படி பண்ணுறாங்க இல்லைடா. ஒவ்வொரு கார்னர்ஸும் வந்து ஒவ்வொரு காவலாளிகள் நிற்கிறதுக்கான இடங்கள் இது. ஆமாம், இதெல்லாம் ஒவ்வொரு காவலி அதான் அதுக்கே ஒரு கார்னர்ஸ் அண்ட் லூப்ஸ் அண்ட் கார்னர்ஸும் வந்து பார்க்கறதுக்கு வேண்டி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ப்ரோ, ரூம் மாதிரி இருந்திருக்குமா இல்லை இப்படி தான்? சுரங்கம் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. இந்த அளவுக்கு கட்டியிருக்கானா உள்ள ஏதாவது இல்லாமல் பேஸ்மெண்ட் மட்டும் தூக்கியா கட்டியிருப்பானுங்க. உள்ள கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுரங்க ரூட்டெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இல்லைன்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா இங்கேயும் இருக்குது. ஸோ ராஜாக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வழியெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து கிளியராக தெரியுது. உள்ளே போய் பார்ப்போம். ஸோ அங்கே சூரிய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கான் கோப்ரோ ஏதாவது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் சர்ஃபேஸ் வந்துட்டு இது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 360 வியூவிலையும் வந்துட்டு இந்த வாட்ச் டவர்லேருந்து கண்டிப்பாக சோல்ஜர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதான் இது எப்படின்னா பாரு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போவே வந்துட்டு 360 டிகிரியில் வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து ஒவ்வொரு கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி ஏன்னா எங்கே இருந்தாலும் அளவுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுதான். ஸோ நம்ம ஜஸ்ட்டு சும்மா மேலே ஏறி பார்த்தோம்னா வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கிளியர் கட்டாக தெரியுது. நம்ம வெளியில் போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், வெளியில் இருக்க பில்டிங்காக இருக்கட்டும், இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. பார்த்தீங்கன்னா மெயின் ரோடெலாம் வந்துட்டு இங்கேருந்தே நம்ம. ஸோ அன்னைக்கு ஸ்ட்ரக்சர் வந்து கிளியராக வந்துட்டு ஃபுல்லாக எதுவுமே இருந்திருக்காது இல்லையா பில்டிங் எல்லாம். ஸோ அப்படிங்கும் போது அவங்களுக்கு லாங் வியூ நல்லா பயங்கரமாக இருந்தது. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்துட்டேன் போல் எப்படி இருக்குது ஓவராலாக பார்த்து முடிச்சது. நம்ம என்ன சுற்றி பார்த்த எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளில் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாலக்காடுக்குன்னு பிளான் பண்ணி வரீங்கன்னா இதை மட்டும் ஒரு டெஸ்டினேஷனாக வச்சுட்டு வராதிங்க. ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட்டு வந்தீங்கன்னா இது ஒரு ஸ்பாட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்துட்டு இது ஒரு ஏன்ஷியன்ட் பிளேஸ் தான். மேக்ஸிமம் எந்த அளவு எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தெரியாது.
ஸோ வந்தீங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் மற்றபடி நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தான் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஓவராலாக இருக்குது. ஸோ வந்து உட்காந்துருங்க அப்படியே. ஓகே, நம்ம வந்து இப்போது வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டுங்க. ஸோ வந்துட்டு இந்த வீடியோவில் என்னால் நாங்கள் ரொம்ப கலெக்டிவாக ரொம்ப எடுத்தெல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்லல, தெரிஞ்சளவு சொல்லியிருக்கோம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த லொக்கேஷன் வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மெயினாக இங்கே இருக்கிற லோக்கல்ஸ் வந்து ஒரு பார்க்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சா ஒரு வீக்கெண்ட் வந்து உள்ளே வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வெளியில் போகலாம். வெளியில் இருக்கவங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வரலாம். இந்த பிளேஸில் வந்துட்டு சீக்கிரமாக இதை வந்து சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த வந்துட்டு அந்த 360 டிகிரியில் வாட்ச் பண்ணுறதுக்காக செக்யூரிட்டி கார்ட்ஸ் எப்படி வாட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபோர்ட்டில் இருக்க மொத்த ஸ்ட்ரக்சரு. ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து சப்ஜெயிலு அதெல்லாம் இருக்குது. பட் அதுக்குள்ளாரெல்லாம் உள்ளே போய் நம்மளால் பார்க்க முடியாது. நம்ம ஓவராலாக வெளியில் இருக்க அந்த ரவுண்டை வந்து சுற்றி போகணும். ஸோ அதுதான் நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு வெளியில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா பெட்டராக இருக்கும். நம்ம ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா டிப்பு சுல்தான் ஃபோர்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன டவுட் இருந்தது, ஃபுல்லாமே பார்த்துட்டோமாடாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே ஒரு சப்ஜெயில் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். நம்ம லைப்ரரியிலே வந்து பார்த்துருந்தோம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெயிலு. ஸோ இந்த சப்ஜெயில் வந்துட்டு இப்போ பயன்பாட்டில் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பில்டிங் வந்து காட்டுறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் தான் இருக்குது. சில கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் பர்பஸ்க்கு வேண்டி அந்த பில்டிங் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஓவராலாக ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போதே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருந்திருக்கும் ஃபோர்ட்டோட எல்லா கன்ஸ்ட்ரக்ஷனும். இந்த ஃபோர்ட் வந்துட்டு மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹைதர் அலியோட பையன் தான் வந்து பார்த்திங்கன்னா டிப்பு சுல்தான். பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு இதை கைப்பற்றணும்னு நினைக்கும் போது அவர் வந்துட்டு இது ஒரு மெயின் படைத்தளமாக இருந்து இங்கே தான் வந்து பல சண்டைகளை வந்துட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்துட்டு செஞ்சுருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருடைய படைத்தளம் வீக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் அதை யூஸ் பண்ணி இதை வந்துட்டு அவங்க வந்துட்டு கைப்பற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் ஹைதர் அலியோட நினைவாகவும் நம்மளுடைய திப்பு சுல்தான் நினைவாகவும் அவங்களோட வீரத்தையும் அவங்க செஞ்ச போர்களையும் வந்துட்டு பெருமைப்படுத்தும் விதமாக இந்த ஃபோர்ட்டை வந்துட்டு இன்றைக்கி பாலக்காடு கவர்மெண்ட் சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம முடிஞ்சளவு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருப்போம். ஸோ நீங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன் ஆர் இதை பற்றி ஏன்ஷியன்ட் எல்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து நிறையா இந்த ஃபோர்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் ஏதோ குறைகள் இருந்து தான் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். ஸோ இனிஷியல் ஸ்டேஜ் வீடியோஸ்னால கொஞ்சம் ஏதோ ஃப்ளாஸ் இருக்கலாம், மறக்காமல் அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு டிப்பு சுல்தான் ஃபோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து நிறையா வந்துட்டு நம்ம டிப்பு சுல்தான் பற்றியும் ஹைதர் அலி பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஓவராலாக நல்லா தான் இருந்துங்க. ஒரு 1 டே ட்ரிப்பாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வந்து இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததுல நாங்கள் ஹாப்பி தான். ஸோ வந்துட்டு நம்ம இந்த vlog வந்துட்டு இப்போ முடிச்சிடலாங்க. ஸோ மறக்காமல் உங்களோட கமெண்ட் செக்ஷனை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.